வணக்கம். தமிழ் மொழியின் இனிமையையும் அழகையும் நாம் பல சினிமா பாடல்கள் மூலம் அடைகிறோம். சிறியவர் முதல் வயதானவர் வரை ஏதோ ஒரு பாடல் முணுமுணுத்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனதை மயில் இறகால் வருடுவது போன்ற பாடல்கள் அனைவரும் விரும்புகின்றன. கண்ணதாசன், வாலி, வைரமுத்து என்று எத்தனையோ பாடலாசிரியர்கள் காதல் பாடலாக, தத்துவ பாடலாக, தாலாட்டு பாடலாக, சோகப் பாடலாக நமக்கு அளித்து நம்மை இன்பக்கடலில் மூழ்கடிக்கின்றனர். பாடல்கள் சினிமாவின் காட்சிகளுக்காக, கதையின் சூழ்நிலையை உணர்த்துவதற்காக எழுதப்பட்டன என்றாலும் அவற்றின் மொழி நயம் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் வகையில் அற்புதமான, காலத்தால் அழியாத பொக்கிஷமாக அமைகின்றன. அந்த வகையில் மக்களின் மனங்களை கவர்ந்த சில பாடல்களின் ரசனையான சொற்களை வைத்து பாடலாசிரியர்கள் பேனாக்கள் எப்படி விளையாடி உள்ளது என்று பார்ப்போம். முதல் பாடலாக தேன் சுவையில் வரும் பாடலான பார்த்தேன் சிரித்தேன் என்ற பாடல், கண்ணதாசன் எழுதிய இந்த தேன் சொட்டும் பாடல் வீர அபிமன்யு என்ற படத்தில் KV மகாதேவன் இசையில் PB சீனிவாசும் P சுசிலாவும் பாடியுள்ளார். AVM ராஜனும் காஞ்சனாவும் முதலிரவில் அபிமன்யுவாகவும் அவரது மனைவி உத்தசையாகவும் பாடும் இந்த சினிமா பாடலில் புதுமண தம்பதியினரின் தங்கள் அன்பை எப்படியெல்லாம் பரிமாறிக்கொள்கிறார்கள்னு பார்ப்போம். பாடல் பல்லவியில் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் என்று 7 தேன்களை அடுக்கியுள்ளார். அதில் உனைத்தேன் என நினைத்தேன் என்று வர்ணித்துள்ளார். தேன்களில் சிறந்த தேன் மலையில் கிடைக்கும் மலைத்தேன். அந்த மலைத்தேன் என்று மலைத்து போனேன் என்று பொருள்பட மலைத்தேன் இதுவென மலைத்தேன் என்று சிலேடையில் கவிஞர் சொல்லியுள்ளார். பாருங்கள். ஒரு படி அளவிற்கு தேனை பார்வையாலேயே குடித்து விட்டேன் என்று காதலர் சொல்வது போல சரணத்தில் உள்ள வரியில் படித்தேன் பார்வையில் குடித்தேன் என்று பாடியுள்ளார். ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் என்றும் பாடியுள்ளார். மலர்ந்தேன் ஓர் நாளில் மலர்ந்தேன் உனக்கென பருவத்தில் மணந்தேன் என்றும் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன் என்று நாயகி பாடுகிறார். ஒருவருக்கு அன்பை பரிமாறிக்கொண்டு இன்பமடைந்தோம், இனி மிச்சமீதி இல்லை என சொல்பட கவிஞர் கண்ணதாசன் எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன் என்று எழுதியுள்ளார். இறுதியாக உலகத்தை மறந்தேன் என்றும் தலைவன் பாட உலகத்தை மறந்தேன் உறக்கத்தை மறந்தேன் உன்னுடன் நான் ஒன்று கலந்தேன் என்று பாடல் முடிவடைகிறது. PV சீனிவாஸ் P சுசிலா குரலில் இந்த பாடல் தமிழின் இனிமையையும் செழுமையையும் ஒரு அடையாளமாகும். வீர அபிமன்யு படத்தில் தேன் குடித்த கண்ணதாசன் அதற்கு முன்னரே பலே பாண்டியா படத்தில் காய்களை பறித்திருக்கார் போலும். பலே பாண்டியா படத்தில் புதுமண தம்பதியினார சிவாஜியும் தேவிகாவும் நிலாவிடம் முறையிட்டு பாடியது போல் அமைந்த அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்ற பாடல். இந்த பாடலில் கன்னிக்காக, ஆசைக்காக, இரவுக்காக, உறவுக்காக என்ற சொற்களுக்கு பதில் கன்னிக்காய், ஆசைக்காய், இரவுக்காய், உறவுக்காய் என்று காய் என்று வரும்படி போட்டிருக்கிறார் கவிஞர். இந்த பாடலில் பாவக்காய், அவரைக்காய், கோவைக்காய், வாழைக்காய், ஜாதிக்காய், ஏலக்காய், மாதுளங்காய் என்று பல காய்களையும் கொண்டு சமைத்துள்ளார் கவிஞர். ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழைக்காய் என்று ஒரு இடத்தில் வரும். இதன் பொருள் என்ன தெரியுமா? ஏலக்காயின் வாசனையைப் போல் எங்கள் வாழ்க்கை மனமிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று பொருள்பட கவிஞர் எழுதியுள்ளார். இது போன்ற
ரசனை மிகுந்த பாடல்களில் இனிவரும் பதிவுகளில் காண்போம். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், பிரியமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.